ஒட்டுமொத்த மீடியா பார்வையும் தற்போது கன்னட திரையுலகின் முன்னணி நடிகரான நடிகர் தர்ஷன் மீது குவிந்திருக்கிறது. இந்தியாவை உலுக்கியிருக்கும் இந்த கொலை வழக்கில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. கன்னட திரையுலகின் முன்னணி நடிகர் தர்ஷன் 47 வயதாகிறது. இவரது நெருங்கிய தோழி பவித்ரா கவுடா 34 வயதாகிறது. இவருக்கு சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்பவர் தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் ஆபாச குறுந்தகவல்கள் அனுப்பினார். இதனால் கோபமடைந்த தர்ஷனும் பவித்ரா கவுடாவும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடந்த 8ஆம் தேதி ரேணுகாசாமியை பெங்களூருக்கு கடத்தி வந்து சரமாரியாக அடித்து கொலை செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக அன்னபூர்ணேஸ்வரி நகர் போலீசார் தர்ஷன், பவித்ரா உட்பட 18 பேரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி இரவு தர்ஷனை அழைத்துச் சென்று RR நகரில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். கொலை செய்த போது தர்ஷன் அணிந்திருந்த உடைகள், ஷூ, வீட்டுக்கு வந்ததும் அவர் குளித்த தண்ணீர் பக்கெட், சோப் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றை தடய ஆய்வு மையத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். அதேபோல் பவித்ராவின் வீட்டுக்கும் போலீசார் அவரை அழைத்துச் சென்று சோதனை செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலையில் கைதான சித்ரதுர்காவைச் சேர்ந்த ராகவேந்திரா, ஜெகதீஷ், அனுகுமார், ரவி ஆகியோரை சித்ரதுர்கா அழைத்துச் சென்றும் போலீசார் விசாரித்தனர். ரேணுகாசாமியை காரில் கடத்திய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. ரேணுகாசாமியை கடத்தி வந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைதாகி உள்ள நந்திஸ் என்பவரிடம் விசாரித்த போது பவித்ராவுக்கு தன் மர்ம உறுப்பை படம் பிடித்து ரேணுகாசாமி அனுப்பியதால் அவரது மர்ம உறுப்பில் மின்சாரத்தை பாய்ச்சி சித்திரவதை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் கொலையான ரேணுகாசாமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியிருக்கிறது. ரேணுகாசாமியின் உடலில் 34 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. பெல்ட், இரும்பு கம்பியால் தாக்கியிருக்கிறார்கள். கழுத்து எலும்பு, மர்ம உறுப்பிற்கு செல்லும் எலும்பும் முறிந்துள்ளது. மர்ம உறுப்பு உட்பட உடலில் 5 இடங்களில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டுள்ளது என உடற்கூறாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உடற்கூறாய்வு அறிக்கை முடிவுகள் ஏற்படுத்திய அதிர்ச்சி அடங்குவதற்குள் நடிகர் தர்ஷனின் மேனேஜர் ஸ்ரீதர் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல் இந்த வழக்கின் உஷ்ணத்தை கூட்டியிருக்கிறது. நடிகர் தர்ஷனின் பண்ணையில் தங்கியிருந்த ஸ்ரீதர் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தன்னுடைய மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். ரேணுகாசுவாமி கொலையில் ஸ்ரீதருக்கும் தொடர்புள்ளதா என்று போலீசார் விசாரித்து வந்தனர். அந்த வழக்கு விசாரணையில் தன் குடும்பத்தை இழுக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தர்ஷனிடம் இதற்கு முன்பாக மேனேஜராக பணிபுரிந்த மல்லிகார்ஜுன் என்பவர் 2018ஆம் வருடம் முதல் காணாமல் போய்விட்டார். தர்ஷனின் சினிமா பணிகள் அனைத்தையும் அவர்தான் கவனித்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் சினிமா விநியோகத்தில் ஈடுபட்டு நஷ்டம் அடைந்துள்ளார். தர்ஷன் பெயரை சொல்லி அவர் கடன் வாங்கியதாகவும் தெரிகிறது. தற்போதைய மேனேஜர் ஸ்ரீதர் தற்கொலை செய்துள்ள நிலையில் காணாமல் போன முன்னாள் மேனேஜர் மல்லிகார்ஜுன் பற்றியும் தற்போது பேச ஆரம்பித்துள்ளார்கள்.
தொடர் விசாரணையில் இந்த வழக்கில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது.